அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர். இன்று சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பதிப்பில் நாம் பார்க்க போகிறது ஐந்தெழுத்து மந்திரம். அதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக நம்மளுடைய நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய சட்ட ஆலோசனைகள், சட்ட விஷயங்களை பற்றி போடுகிறோம், சமுதாய விஷயங்களை பற்றி போடுகிறோம். அதையெல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுக்கு பயன்படக்கூடியதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த ஆடியோக்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கூட அனுப்புங்க. அவர்களும் சட்டங்களை தெரிந்து கொள்ளட்டும், சட்டங்களை புரிந்து கொள்ளட்டும். அதற்காகத்தான் இந்த பதிவுகள் தொடர்ந்து போடுகிறோம். இப்போது ஐந்தெழுத்து மந்திரத்தை பற்றி பேசுகிறோம். ஐந்தெழுத்து மந்திரம் அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல சட்டம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சட்டம் என்றால் என்ன? சட்டம்னா ஒரு விஷயத்தை நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நம்ம அரசாங்கம், அதாவது சட்டமன்றமோ அல்லது பாராளுமன்றமோ ஏற்றுக்கிட்டதை சட்டம்னு சொல்கிறோம். சரி, அதை கடைபிடிப்பதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்றோம். இந்த ஒழுக்கம்தான் ஐந்தெழுத்து மந்திரம். ஒழுக்கம், எந்த ஒரு சட்டத்தையும் சரியாக கடைபிடித்தால் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீர்கள் அந்த சட்டத்தில் அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க. நீங்கள் இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பிரகாரம், சட்ட பிரகாரம் பெல்ட்டு போட்டிருக்கிறது, பைக் ஓட்டியிருந்தால் ஹெல்மெட் போட்டிருக்கிறது, லைசன்ஸ் வச்சுருக்கிறது, இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறது, இதெல்லாம் சட்டப்படி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீர்கள்னு அர்த்தம். நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஸோ சட்டத்திற்கு உட்பட்டு இருந்து ஒழுக்கத்தோடு இருப்பது தான் உண்மையிலேயே சட்டத்தின் பிரதிபலிப்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அது ஃபைன் அல்லது பனிஷ்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் போய் முடியும். இதுதான் விஷயம். இப்போது நம்ம திண்டிவனம் ராஜா அவர்கள் சட்டத்தை பற்றி பேசுகிறன்றாரு, நிறைய சட்ட விஷயங்களை பற்றி சொல்கிறன்றாரு. ஜட்ஜஸுக்கே அவர் தான் சட்டங்கள் சொல்லித்தராராம், ஜுடிஷியரிக்கு சொல்லித்தராராம். அப்புறம் வழக்கறிஞர்களுக்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் அவர் தான் சட்டம் சொல்லித்தரேன்னு சொல்கிறாரு. எந்த பல்கலைக்கழகத்தில் அவர் படித்தார்னு எனக்கு தெரியல, அவர் தான் வெளியிடணும். ஆனால் அவருடைய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம கள்ளக்குறிச்சி கலைச்செல்வி சகோதரி என்கிட்ட பேசியிருந்தாங்க. கழுவி ஊற்றுறாங்க, என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இவர் மாதிரி ஆட்கள், அதாவது ஒழுக்கம் இல்லாதவர்கள், குடித்து விட்டு இஷ்டத்துக்கு பதிவு போடுறது, அதே போல் நிறைய நண்பர்கள்கிட்ட பொய்யா நான் சட்டம் சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எதையாவது எழுதி தரேன்னு சொல்லிக்கிட்டு பைசா வாங்கிட்டு அவங்களை ஏமாத்துறது. ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். டவுட்ஸ்னால் என்னென்னு. டவுட்ஸ்னால் தரகர்கள்னு, தரகு வேலை செய்வது, இந்த மாதிரி வேலையெல்லாம் திண்டிவனம் ராஜா அவர்களும், அருப்புக்கோட்டை கணேசனும், அதே போல் அவர்களுடைய கூட இருக்கிற சில பேர் அதை தொடர்ந்து செய்கிறார்கள் என்பது தான் நிதர்சனம். அதற்கான ஆதாரம் நம்ம கள்ளக்குறிச்சி கலைச்செல்வி சகோதரி தான். நேற்று கூட என்கிட்ட பேசியிருந்தாங்க, ஆடியோலாம் கூட இருக்குது, வேணும்னா போட நான் தயாராக இருக்கிறேன். அவங்க கழுவி ஊற்றுறாங்க, அவனை சும்மாலாம் இல்லை, அவ்வளோ அற்புதமாக கழுவி ஊற்றுறாங்க. ஏன்னா சட்டமே தெரியாத செந்தமிழ் கிழார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஏதோ எழுதின புத்தகங்களை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும், அதாவது இவரை யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தவறான வழி நடத்துதல், இது மாதிரி விஷயம்லாம் செய்கிறாங்க. ஸோ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று தான், ஒழுக்கத்தோடு இருந்தால் அந்த ஒழுக்கம் என்பது தான் சட்டம். சட்டம் ஏன் போடப்படுகிறது? எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் சட்டம் போடுறாங்க. அது எந்த சட்டமாக வேணாலும் இருக்கட்டுமே, எந்த சட்டமாக வேண்டாலும் இருக்கட்டும், அது ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டம். அதை அடிப்படையிலே தெரியாமல் இந்த மாதிரி தாந்தோரித்தனமாக செயல்படுகின்ற திண்டிவன ராஜா, இந்த அருப்புக்கோட்டை கணேசன், இந்த மாதிரி ஆளுங்க கூட நிறைய பேர் தெரியாமையே பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியல. இப்போ நிறைய பதிவுகள் போட்ட பிறகு நிறைய நண்பர்கள் எனக்கே கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இப்படிலாம் பண்ணுறாரா சார்? சார் குடிச்சிட்டு பேசுகிற ஆள் சார் அவருக்கு என்ன தெரியும், சட்டத்தை பற்றி என்ன தெரியும்? அவர் போய் ஜட்ஜுக்கு சட்டம் சொல்லித்தரேன்னு சொன்னார் பாருங்க, அதனால தான் அவருக்கு ஒரு எஃப்ஐஆர் ஆச்சு. அந்த வீடியோவில் தான் அவருக்கு எஃப்ஐஆர். இன்னும் சட்ட நடவடிக்கைகள் நடக்கும் அவர் மேலே, நடக்காமல் இருக்காது. அதனால் சமூக ஆர்வலருக்கு சொல்லக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, முதல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கத்தை கடைபிடிச்சா தான் நீங்கள் சட்டப்படி நடப்பதற்கான வழிவகைகள் இருக்கும். நீங்கள் சட்டப்படி நடந்தால் தான்
உங்களை நாடி வருபவர்கள், உங்களை தேடி வருபவர்களுக்கு நல்ல வழிகளை சொல்லித்தர முடியும். அதாவது சட்ட புத்தகத்தை வந்து நாம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த சட்டப்படி நடக்கணுன்றது தான் கான்செப்ட். அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல் இல்லை. அதை லூப் ஹோலில் வந்து அதை வச்சு நம்ம வந்து தவறான விஷயங்கள் நடப்பதில்லை. சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வந்து நம்ம நாட்டில் வந்து ரூல் ஆஃப் லான்னு கொண்டு வந்தது. அதனால் நண்பர்கள், நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். சமூக ஆர்வலர்கள்னு பல பேர் என்கிட்ட பேசுகிறீங்க. சமூக ஆர்வலர்கள் முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வர். நம்ம திண்டிவன ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேமிலியை விட்டுட்டு வெளியில் போயிட்டு இந்த மாதிரி கலைச்செல்வி போன்ற சகோதரிகளுக்கெல்லாம் பெரிய தொல்லை கொடுத்ததாக கலைச்செல்வி அவர்களே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவரே பல ஆடியோக்கள் அந்த சகோதரியெல்லாம் தப்பாக அசிங்கமாக திட்டின ஆடியோக்கள்லாம் நிறைய நண்பர்களுக்கு அனுப்பி அது குரூப்பில் போட்டு எனக்கும் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எதிர்காலத்துக்கு தேவைப்படும். எப்படிப்பட்ட ஆட்கள் இவர்கள்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காக தேவைப்படும். ஏன்னா இந்த உலகத்திலேயே அவர் தான் வந்து பெரிய டாப்ன்ற மாதிரி பேசுகிறார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஜீரோ, ஒன்றுமே தெரியாதவர். ஏதோ புத்தகங்களில் இருக்கிறத படித்து அப்படியே ஒரு வீடியோ மாதிரி போட்டுட்டு, ஏன்னா தைரியம் இருந்தால் யார் வேணாலும் போடலாம், வீடியோ மாதிரி போட்டுட்டு எல்லாருக்கும் வந்து இவர் சட்ட மேதை அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு 0%, ஒன்றும் தெரியாதவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா ஒழுக்கத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் வந்து சட்டத்தின்படி நடப்பதற்கான வழிவகைகள் இருக்கும். அப்போது இப்போ நம்ம இவர் அருப்புக்கோட்டை கணேசன் கூட ஒரு வீடியோவில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, என் வீட்லேயே 1000 பிரச்சனை இருக்குது, நான் எங்கப்பா உங்கள் பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுன்னு சொல்கிறார். அப்போது அருப்புக்கோட்டை கணேசன் முதல் கொண்டு அவங்க குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையே தீர்க்க முடியாதது இருக்குது. திண்டிவன ராஜாவுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே தீர்க்க முடியல. இவங்கெல்லாம் வந்து பொது பிரச்சனை, சமுதாய பிரச்சனையை எப்படி தீர்ப்பாங்க? அவரை நம்பி போகிறவங்களோட கதி என்ன? தாமரை கண்ணன் சார்கிட்ட தான் கேட்கணும். முதல்ல ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாராம் நம்ம இவர் யாரு அருப்புக்கோட்டை கணேசன் கிட்ட. மறுபடியும் பணம் கேட்டுக்காரு, கொடுக்கல. ஆனால் அந்த 1000 ரூபாவோட போச்சு அவருக்கு. அந்த மாதிரி எவ்வளோ யார் யார்கிட்ட என்னென்ன கிடைக்குதோ வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வந்து குரூப்புங்களை ஆரம்பித்து குரூப்பில் வந்து ஜட்ஜஸ்ஸு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அட்வொகேட்ஸு எல்லாரையும் தப்பாக பேசி அதில் ராஜாவே வந்து சொல்கிறார் ஒரு இதில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவரை பார்த்து பயப்படுதுன்றார் ஒரு ஆடியோவில். அது கூட நம்ம பதிவிட்டு இருக்கிறோம் நம்மளோட யூடியூப்பில். அது மாதிரி நிலவரம் அப்படி இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனா, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்க மட்டும் எதையாவது பேசினே இருப்பாங்க. அவங்க பேசுகிறத வந்து சில பேர் வந்து அவங்கள ஞானி, கடவுள் நினச்சி பின்னாடி போன அவங்களோட கதி என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் எதையாவது ஒன்று பேசின்னு இருக்குது. அது என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், அது சட்டப்படி இருக்கா இல்லையா, நாம் முதல்ல சட்டப்படி நடக்கிறோமா இல்லையா, எதுவுமே தெரியாது. தெரியாமல் அப்படியே போகிறது. அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் பதிவு போடுறேன், திண்டிவன ராஜா அவர்கள் சவால் விட்டு, சரி நீங்கள் நான் பேசின குடிபோதையில் பேசின ஆடியோவெல்லாம் போடுங்க, கலைச்செல்வி பற்றி தப்பாக பேசின ஆடியோவெல்லாம் போடுங்க, அதையும் உங்கள் யூடியூப்பில் போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சவால் விட்டு சொன்னார்னா அதையும் நாங்கள் வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்று அதையெல்லாம் நாங்கள் பதிவிட தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கலைச்செல்வி அவர்களை கூட நான் வந்து பேட்டி எடுத்து கூட நாங்கள் போட தயாராக இருக்கிறோம். அவர் என்கிட்ட பேசின ஆடியோக்கள்லாம் கூட நான் வந்து போடுவதற்கு தயாராக இருக்கிறேன். அவர் தயாரான்னு கேளுங்க. ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, முதல்ல ஒழுக்கம் என்கின்ற ஒரு விஷயத்திற்குள் வராத இவர்கள் சட்டத்தை எப்படி சரியாக புரிந்து கொள்ள முடியும்? சட்டமே படிக்காத இவர்கள், காலேஜுக்கு போல படிக்கலை, அப்படி படிக்காதவர்கள் சட்டத்தை பற்றி என்ன நுணுக்கத்தை பற்றி சொல்ல முடியும்? இவர்களை நம்பி போகிறவங்களோட கதி என்ன ஆகுறது? கோர்ட்டு ப்ரொசீடிங்னா என்ன? இப்போ திண்டிவன ராஜா வந்து நம்ம திருக்கோயிலூர் கோர்ட்டு உள்ளே போய் வீடியோ எடுக்கிறாரு. ஸோ வீடியோ எடுக்கிறது ரைட்டாக தப்பானா தப்பு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஹைகோர்ட்டில் மாஸ்டர் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மாஸ்டர் கோர்ட்டில் எக்ஸாம்பிள் நான் நடந்ததை தான் சொல்கிறேன், யதார்த்த விஷயத்தான். மாஸ்டர் கோர்ட்டில் ஒரு லா காலேஜ் தம்பி வந்து ஒரு ஜூனியர் வந்து அந்த காஸ்டைட்டில் செல்லில் பார்த்துட்ருக்காரு. காஸ்டைட்டில் தான் பார்க்குறாரு. காஸ்டைட்டில்னு சொல்லுவாங்க, கேஸு என்னென்ன எப்போ வருது அப்படின்றத சும்மா செல்லில் பார்த்துட்ருக்காரு.
அதை மாஸ்டர் கோர்ட் ஜட்ஜி வந்து என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கோர்ட் உள்ள வந்து செல்லை வச்சுக்கிட்டு, செல்லை முதல்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவனே தான் கொடுத்தாரு போல இருக்குது. ஈவினிங்காக என்னவோ. அப்போது செல்லை வந்து கோர்ட்டு உள்ள பார்க்குறதே தவறு அப்படின்னும்போது இவங்க உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கிறது, சிலர் வந்து ஜட்ஜுக்கிட்டே நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்றது. ஸோ அது அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா அட்வொகேட்லேருந்து வரவங்க எல்லாருமே அந்த கோர்ட்டை வீடியோ எடுத்தால் அந்த இடத்துல ஒழுக்கம் எப்படி இருக்கும்? ஸோ அடிப்படையான விஷயங்கள், ஒழுக்கம் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயங்களே தெரியாத ராஜா, திண்டிவன ராஜா, அருப்புக்கோட்டை கணேசன், அப்புறம் அவங்க கூட இருக்கிற சில நண்பர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி சட்டத்திற்கு உட்பட்டது. அதே போல் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் வந்து வழக்கறிஞர்கள் அப்புறம் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட அறிவு ஒளி கொண்ட மேல் தாவிகளாக இருப்பார்கள். மேல் தாவிகள், அதை பார்த்துங்க, மேல் தாவிகளாக இருப்பாங்கன்னு பார்த்துங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் தெரியாது, சட்டம் தெரியாது. தானே வந்து மனநிலை வந்து சமநிலை இல்லாதவர்கள்னா சொல்லுவாங்க, தானா பேசிக்கிறாங்க பாருங்க, அப்படிதான் ராஜா சொல்லுவார். அவர் சொல்றார், நான் வந்து ஜட்ஜஸுக்கு சொல்லித்தரேன், ஜட்ஜஸுக்கு, கோர்ட்டுக்கு, வழக்கறிஞருக்கெல்லாம் இவரே சட்டம் சொல்லித்தராராம். அப்படி போட்ட வீடியோவில் தான் அவருக்கு முதல் எஃப்ஐஆர் ஆச்சு. எஃப்ஐஆர் போட்டேன், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது மாதிரி சமூக ஆர்வலர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தயவு செய்து நீங்கள் கவனமாக இருங்கள், எப்பொழுதுமே கவனமாக செயல்படுங்கள். அதே போல் ஒழுக்கம் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒழுக்கமாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை நல்லா காப்பாற்றி, பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி, அது மூலியமாக அவர்களும் டெவலப் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களை மீறி சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கு முயற்சி செய்யணும். ஒருத்தன் குடும்பத்தை நல்லா வச்சுக்காதவன் அவனாக இருந்தாலும் சரி. ஒரு ஆள் சொல்கிறார் ஒருத்தர், அதே அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்திலேருந்து, நான் வந்து ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பாதிப்பேன், வீட்டுக்கு 200 ரூபாய் தான் கொடுப்பேன், மிச்சம் 500 ரூபாயை நான் பொதுநலத்துக்கு செலவு பண்ணுவேன். அவசியம் இல்லை. முதல்ல உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை காப்பாற்று. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாற்றி கரெக்டாக கொண்டு வந்தாலே, ஒழுக்கமாக இருந்து காப்பாற்றினாலே போதும், சமுதாயம் தானாக வளரும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியா இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம திண்டிவன ராஜா இருக்காரு, அவர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, வேணும்னா நான் தாராளமாக அவர் சொன்னார்னா பதிவிடுறேன். ஏன்னா அவர் இனி அவர் போடு ரமேஷ் மணிகண்டன் சார் போடுங்க, ஏதாவது ஒன்று சொன்னார்னா தான் நான் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவர் சொல்ல மாட்டாரு. அப்படி பண்ணார்னா அவருடைய அந்த ஆடியோக்கள்லாம் நீங்கள் போடுறோம் பாருங்க பொதுத்தளத்தில், அப்படி போடும்போது கேட்டீங்கன்னா காரி துப்புவீங்க. இப்படி பேசுகின்றவர்கள் எல்லாம், இப்படியான வார்த்தைகள், இப்படியெல்லாம் லேடிஸை பற்றி தப்பு தப்பாக பேசக்கூடிய ஒரு ஆள், இவர் சமூக ஆர்வலரா, இவர் பின்னாடி நம்ம போனோமா அப்படின்ற ஒரு யோசனை வந்துடும் எல்லாரும். அப்போ எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில், இவர்கள்லாம் ஆசையை தூண்டுகிறார்கள். இவங்கெல்லாம் வந்து மனிதன் பிரச்சனை இல்லாமல் இருப்பதில்லை, எல்லாருமே பிரச்சனைகள் நிறைய இருக்கிறவர்கள் தான். உங்க பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொண்டு, இப்போ நீங்க கேஸ் நடத்துறீங்களா, அது அந்த வக்கீல் சரியில்லைங்க, இவர் சரியில்லைங்க, அவர் வந்து இவ்வளோ வாங்குவார் ஃபீஸ், அவர் இவர் வாங்க, ஜட்ஜே சரியில்லைன்னுவானுங்க, இப்படியே சொல்லுவானுங்க. ஜட்ஜே அப்படிதான் பதிவே போடுவானுங்க. அதுவும் குறிப்பாக அந்த இவரு இருப்பார் அருப்புக்கோட்டை கணேசன், நீதித்துறையே சரியில்லைன்னுவார். ஆனால் அவங்க பேரில் கேஸ் போட்டால் போய் ஜட்ஜுக்கிட்ட தான் பெயில் வாங்கிறதுக்கு நிற்பாங்க. அதுதான் யதார்த்தமான விஷயம். அதானே உண்மை, வேற எங்கே போகிறது, அங்கே தானே போகணும். அப்போ சொல்லி ஆர்வத்தை தூண்டி, இப்போ சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கேசஸ்லாம் சில நேரங்களில் டிலே ஆகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த டிலே ப்ராசஸ் இருக்கும் பொழுது அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு, நீங்கள் பணம் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு, அப்படி தான் அந்த கலைச்செல்வி கிட்ட பிரச்சனை பண்ணுது. அவங்க கலைச்செல்வி சகோதரி வந்து அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு திண்டிவன ராஜா போய் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள்லாம் செய்து ரொம்ப கவலைப்பட்டு இன்னைக்கு பேசினாங்க என்கிட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. எனக்கு உண்மையிலேயே தெரியாது, அவங்க ஏற்கனவே என்கிட்ட ஃபோனில் சட்ட ஆலோசனைலாம் கேட்டவர்கள், பட் அவங்க தான் இவங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய ஆடியோக்கள்லாம் நம்ம திண்டிவன ராஜா வந்து போட்டிருக்கார், சுற்றி சுற்றி போட்டிருக்கார்.
அதனால் இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்பாதீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆடியோக்களை கேட்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்புங்க. அனுப்பி அந்த பாதிக்கப்பட்டோர் கழகம், நீதியை தேடி, இவங்க நீதியெல்லாம் தேடுறதெல்லாம் கிடையாதுங்க. நிதியை தேடி, நிதி தான், நீதி கிடையாது, நிதியை தேடுகின்ற இயக்கம் அது. அதுவும் பெரிய நிதியெல்லாம் தேட மாட்டாங்க, பெருசாலாம் ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் ஏமாத்துறது தான், தப்பு தான் அது. சட்டம் படிக்காமல் சட்டம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு தான், சட்டப்படி தப்பு தான். பட் ஆனால் வந்து நிதியை தேடுறவங்க மினிமம் அவர்களுக்கு உண்டான அளவுக்கு, அன்னைக்கு குடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், அன்னைக்கு செலவுக்கு இருந்தால் போதுன்ற அளவுக்கு தேடக்கூடியவர்கள், அவ்வளோதான் விஷயம். அதனால் நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள் கவனமாக இருங்க. எல்லாருக்கும் குரூப்லலாம் வந்து இந்த மாதிரி நபர்களை குரூப்பில் சேர்க்காதீங்க, அதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி பதிவுகள்லாம் போட்டாங்கன்னா அவங்கள குரூப்பில் சேர்க்காம அவர்களை வந்து நீக்கிட்டு நீங்கள் நல்ல பதிவுகளை போடக்கூடியவர்கள், உண்மையான சமூக ஆர்வலர்கள், இவங்களெல்லாம் சேர்த்து அவர்களை வந்து நிறைய விஷயங்களை, சமுதாய விஷயங்கள்லாம் போட சொல்லுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த பதிவு எதற்கு என்றால், சட்டம் என்றால் என்ன? சட்டம் என்றால் ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு இருப்பவன் தான் நிச்சயமாக வந்து ஒரு சமூக ஆர்வலராக இருக்க முடியும். இந்த திண்டிவன ராஜா போன்றவர்களோ இல்லை அருப்புக்கோட்டை கணேசன் போன்றவர்களோ அல்லது மாரிஸ் என்று இந்த மாரிஸ் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு பேட்டி போட்டுக்கிறார், அவர் பெரிய அறிவாளி மாதிரி. அந்த மாதிரி ஆட்களோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமும் தெரியாது, குடும்பத்தையும் ஒழுங்காக காப்பாற்ற மாட்டாங்க, அப்புறம் வந்து வெளியில் சமுதாயத்திலையும் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களை பெரிய ஆட்களாக அவர்கள் நினைத்து கொள்வது, அதாவது பூனை கண்ணு மூணுன்னா பூலோகம் இருந்தோன்னு நினைச்சிரும்னு சொல்லுவாங்க. அது ஒரு யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு இது. அந்த மாதிரி இவங்க இல்லைன்னா சட்டம்லாம் காணாமல் போயிடும்ட்டு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. சட்டத்தை நீதிபதிகளை வந்து சரியாக மாற்ற வேண்டும் என்று பி.வி. வெங்கடேசன் நினைக்கிறாராம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. காரி துப்பணும். அடிப்படை பேசிக் ஜட்ஜஸ் எல்லாம் எவ்வளோ படிச்சுட்டு, எவ்வளோ புத்தகங்கள், எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு ஜட்ஜாக வராங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவனுங்க சும்மா ஒரு 4 செக்ஷனை வந்து பார்த்துட்டு இல்லை 2 செக்ஷனை பார்த்துட்டு ஒரு வீடியோவை போட்டுட்டா இவனுங்கெல்லாம் பெரிய அறிவாளியா? யோசிச்சு பாருங்க. சட்டம் என்பது சமுத்திரம். ஒவ்வொரு ஜட்ஜும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 18 மணி நேரம். ஏன்னா கோர்ட்டில் உட்கார்றது கம்மி தான், நம்ம சொல்லுவோம் அந்த வேலை நேரத்தில் உட்காடுறாங்க. ஆனால் வீட்டுக்கும் போய் ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிற வேலைகள்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஒரு ஜட்ஜும் கீழ்கோர்ட்டில் இருந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம், அதாவது அதிகபட்சமாக 18 மணி நேரம் கம்மி இல்லாமல் வேலை செய்வாங்க. அது வந்து அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி திண்டிவன ராஜாவுக்கோ குடிச்சிட்டு தூங்கின ராஜாவுக்கு வந்து தெரியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதே மாதிரி திண்டிவன ராஜா வந்து அவர் பேசின செந்தமிழில் பேசின விஷயங்கள்லாம் பதிவிட சொன்னார்னா அவர் ஒரு ஆடியோ கிடியோ எனக்கு என் நம்பருக்கு போட்டால் கூட போதும், அப்படியே அழகாக எல்லாத்தையும் யூடியூப்பில் போட்டு அவர் ஃபோட்டோவை போட்டு அற்புதமாக அவர் ஃபோட்டோ வச்சுக்கிறாரு, கண்ணாடிலாம் போட்டு சூப்பராக வணக்கம் போடுற மாதிரி. அதை வச்சே போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் திண்டிவன ராஜான்னா யாருன்னு தெரியணும்ல. எவ்வளவு சட்டமே தெரியாத ஜீரோ அப்படின்னு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் சொல்கிறேன். அதனால் நண்பர்கள் தயவு செய்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் போய் மாட்டிக்கிட்டு தாமரை கண்ணை மாதிரி புலம்புறது வேஸ்ட்டு. அதனால் கொடுக்காதீங்க, பைசாவும் கொடுக்காதீங்க, எதுவும் கொடுக்காதீங்க. அப்படி ஏதாவது அந்த மாதிரி பதிவுகள்லாம் போட்டாங்கன்னா அருகாமையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா தரகர்கள் வந்து செயல்படக்கூடாதுன்றது வந்து சட்டம். அதுதான் நான் ஒரு பதிவே போட்டிருக்கிறேன். இவர்கள்லாம் வந்து யாருன்னா தரகர்கள், சட்டம் தெரியாது, சட்டம் படிக்கவில்லை, குமாஸ்தா கூட கிடையாது. இவங்க குமாஸ்தாவாக இருந்தால் கூட சரி எடுத்து யாருன்னா வக்கீல்கிட்ட கூட்டு போய் விடலாம், அது கூட கிடையாது. குமாஸ்தா கூட கிடையாது இவங்க யாருமே. வக்கீல் குமாஸ்தான்னு இருப்பாங்க, அவங்களால ஒரு யூனியன் உண்டு, அவங்களுக்கு எல்லாமே உண்டு. ஸோ ராஜா குமாஸ்தா கூட கிடையாது, அருப்புக்கோட்டை கணேசன் குமாஸ்தா கூட கிடையாது. ஸோ சட்டத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாதவர்கள் சட்டம் சொல்லித்தரேன்னு சொல்றது சட்டப்படி குற்றம். குற்றம் அது குற்றம்னு தான் பிசிஐ சொல்லுது, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. அதனால சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டேயோ அல்லது சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா டவுட் இருந்தால் கூட என்னோட நம்பர் 9841786197 9841786197 எனக்கு ஃபோன் அடிங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும்
சட்டம் என்ன சொல்லுகிறதுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.